வான மண்டலம் அப்படின்னு இருந்தா சூரியன் இங்க இருக்கு. சூரியனை சுற்றி முதல்ல புதன், சுக்கிரன், அப்புறம் பூமி, அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய், குரு, இந்த மாதிரி கோட்கள் இருக்கு சார். ஓகேங்களா? இங்க நட்சத்திரம் சொல்றதுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது இந்த மாதிரி நம்ம 12 பகுதியா பிரிக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு ராசின்னு சொல்றோம். ஓகேங்களா? ராசிக்கு உள்ள நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா? இந்த இடத்தை தான் நம்ம சொல்றோமே ஒழிய அந்த இதுவை சொல்லலை. நம்ம அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த நட்சத்திரம்ங்கிற இதுவை சொல்லலை. இப்ப கிரகம் அப்படின்னா அதாவது சூரியனே நட்சத்திரம் தான். சயின்ஸ் பிரகாரம் சூரியனே நட்சத்திரம் தான். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துக்கு தான் பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து சொல்றோமே ஒழிய இங்க நட்சத்திரம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை. விண்மீன்கள் அப்படிங்கிறதுலாம் எடுக்கல. அதாவது ராசி என்பது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது. நட்சத்திரங்கிறது ராசியோட சப்டிவிஷன். சப்டிவிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கும் போது என்ன பண்ணுவோம்னா, பெருசா ஒரு லேண்ட் இருக்கும், அதுக்கு வந்து 13 அப்படின்னு நம்பர் இருக்கும், பட்டா நம்பர். இப்ப நீங்க உட்பிரிவின் பிரிக்கும் போது இது பாதியா வைக்கிறீங்கன்னா, நான் 13A அப்படின்னு கொடுக்கலையா? இது 13A, இது 13Bன்னு சொல்லலையா? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் என்பது ராசியோடைய சப்டிவிஷன். ராசியோட சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னா தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லலையா? 2 பிரிவா பிரிக்கணும் இல்லையா? சென்னையில என்ன வட சென்னை தென் சென்னைன்னு பிரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த சப்டிவிஷனை மீண்டும் இன்னொரு சப்டிவிஷனா பிரிக்கிறோம். இன்னொரு நிறைய மடங்கள் நம்ம பிரிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் துல்லியமா இருக்கும். அதாவது நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க சார். அதாவது நம்ம கான்செப்ட் என்னன்னா, 2 விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. இது உண்மையா? கரெக்டா? உண்மை. அப்போ ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு லக்னத்தை போட்டுட்டு நீங்க கிரகத்தை போடும் போது ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். உங்க வகுப்பறையில நீங்க சின்ன வயசுல படிச்சீங்க இல்லையா? 8வது 9வது 10வது அந்த மாணவர்கள் ஜாதகத்தை எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா, எல்லார் ஜாதகத்திலையும் ராகு குரு கேது சனி எல்லாம், அதாவது ராகு குரு அப்புறம் கேது சனி இந்த 4 கிரகமும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்புறம் சூரியன் அப்புறம் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த 4 கிரகமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12ல ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வகுப்படியில படிக்கிற மாணவர்களுக்கு கோள்களின் நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா கோள்கள் நிலை கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு, மேஷத்துல சூரியன் இருந்தா நிறைய பேர் ஜாதகத்துல மேஷத்துல சூரியன் இருக்கும். ஓகேங்களா? மேஷத்துல சூரியன் இருந்தா இந்த பலன் அப்படின்னா அதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வருதுன்னா, சித்திரை மாசம் யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க மேஷத்துல சூரியன் இருக்குதான் செய்யும். அப்போ ஆட்சி உச்சம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு கான்செப்ட். அதை நான் தவறுன்னு சொல்ல வரல, அதான் பேஸ். ஒரு விஷயத்துக்கு பேஸ். அந்த காலத்துல பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்ததால, உதாரணத்துக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பாரதியாருடைய இது பாத்தீங்கன்னா தெரியும். சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி 30 கோடி முகமனுடைய ஆள் சொன்னார். இந்தியாவோட மக்கள் தொகை சொல்லல அவரு, பாகிஸ்தானையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்தியாவை பாகிஸ்தானை சேர்ந்து 30 கோடி. எப்போ? 1940லயோ 45லயோ 40 ஏதோ. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துல இந்தியாவோட மக்கள் தொகை 120 ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பாருங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு பாப்புலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது புது புது தேதிகள் புது புது கான்செப்ட் இன்னைக்கு தவிர்க்க முடியாது. அது இல்லாம அந்த காலத்துல எல்லாம் கிராமமா இருந்தது, நகரங்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு நகரம், ஒரே இடத்துல நிறைய குழந்தைகள் பிறக்கும். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வருதுங்கிறத நீங்க அது போக உணர்வீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நீங்க சொல்ற அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம இந்த பிளேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம நட்சத்திரம் சொல்றோம் சார். ஓகே சார், வேற டவுட் என்ன இருக்கா சார்? ஆமா சார், அதாவது மாந்திங்கிறது இன்னும் நிறைய கிரகங்கள் அவங்களுக்கு சௌகரியமா, அதாவது ஜோதிடம் என்பதே கலை தான் சார். ஆக்சுவலா கலை அப்படின்னா என்ன தெரியுங்களா? இதுல மீனிங் இருக்கு. கலைஞ்சிருக்கு தான் கலை.
கலைச்சு போட்டா எப்படி இருக்கும்? ஒழுங்கா புக்கு அங்க இருக்கு, இது கலைச்சு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் கலை. தமிழ் புரியுதா சார் உங்களுக்கு? இல்ல, கலை கலைங்கிறது கலைஞருக்கு தான் கலை. ஜோதிடம் வந்து முறைப்படுத்தாம தான் ரொம்ப காலம் இருந்தது. இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன்லாம் முந்தைய காலகட்டத்தில் இல்லை. முந்தைய உதாரணத்துக்கு ஜோதிடத்தோட வளர்ச்சியே என்னன்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா தான், கடந்த ஒரு 20-25 வருஷமா தான். சார் மாதிரி இன்ஸ்டியூட் நடத்தி நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில், அந்த காலத்துல குருகுல பயிற்சியில் அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க 25 நட்சத்திரத்தை நீங்க காலையில 7 மணி 4 மணிக்கு போயிட்டு கழுத்தாலும் தண்ணீர் நின்று மனப்பாடம் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரெண்டாவது, இப்ப இருக்கிற தகவல் தொடர்புலாம் இல்லை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நாளைக்கு எங்க வீட்டுல 50 பேர் வரணும்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் SMS அனுப்பிச்சுன்னா நாளைக்கு காலையில் 50 பேர் என் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒன் டைம் என்னுடைய குருநாதர் என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். திடீர்னு, அதாவது ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்றாரு, நான் சென்னைக்கு வரேன், என்னை ரிசீவ் பண்ணுனார். ஓகே சார், நீங்க சென்னைக்கு வாங்க, வந்துட்டு எங்க வீட்டுல கிளாஸ் எடுங்க சொல்லிட்டு 3 மணிக்கு நான் சொல்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு 100 பேர் தான். 100 பேருக்கு SMS அனுப்பிச்சேன். மறுநாள் காலில் 60 பேர் வந்துட்டாங்க. அவர் பிரமிச்சு போயிட்டார். எப்படி தேவை இதெல்லாம் முடிஞ்சது? நேற்று 4 மணி தான் உங்ககிட்ட பேச. இல்ல சார், SMS அனுப்பிச்சோன்னே எல்லாருக்கும் வந்துட்டாங்க சார். இது இன்றைய காலகட்டத்துல இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இது ஜோதிடத்துறை மட்டும் இல்ல, எல்லா துறையும் காலத்தை முன்னோக்கி வளர்ந்துகிட்டே வருது. அதே மாதிரி ஜோதிடத்துறையிலையும் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய விஷயத்தை உள்வாங்கி கொண்டு புதிய விஷயத்தை எடுத்து வரக்கூடியதான் இந்த கேபி சிஸ்டம் சொல்லிட்டு. இதுல என்னன்னா நம்ம அதே தெரிதான், 4வது வீடுனா தாய்னா இங்கேயும் 4வது வீடு தான் தாய். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காரகத்தை இன்னைக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி 4வது வீட்டோட காரகம் வீடு மனை வாகனம் சொல்றோம் இல்லையா, இதை கொஞ்சம் மாத்தி செயற்கைன்னு சொல்லியிருக்கோம். ஒரே இடத்துல இருத்தல், ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தல் என்பது 4வது பாவத்தோட காரகம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது 4வது பாவத்தோட காரகம். அடிப்படை கல்வி என்பது 4வது பாவத்தோட காரகம். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 4வது பாவத்தோட காரகம். ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஏன்னா கலை அப்படிங்கிறது 5வது வீடு. கலைனா கலைஞ்சு இருக்குது. அப்ப 4வது வீடுங்கிறது கல்வின்னு பேர். இந்த கல்விக்கும் கலைக்கு என்ன வித்தியாசம் சார்? கலைங்கிறது அவங்களுடைய தனித்திறமையை பொறுத்து வெளிப்படக்கூடியது. ஒருத்தருக்கு இருக்கிற கலைத்திறமை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. கலைனா தான். ஆனா கல்விங்கிறது அனைவரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றதுதான் கல்வி. ஆப்பிள்னா APPLE, ஆப்பிள்னா எல்லாருக்கும் அதே தான் ஸ்பெல்லிங், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ஆப்பிள ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சா ராகமாவும் சொல்லலாம். அந்த ராகமா சொல்றது கலைன்னு. ஓகேங்களா? இப்ப நாங்க ஃபாலோ பண்றது ஜோதிடத்தை கலையா இல்லாம கல்வியா எடுத்துட்டு வரோம். கல்வியா எடுத்துட்டு வரும்போது என்ன வித்தியாசம்னா, இந்த கலைங்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் வேணும், கொஞ்சம் இதுவெல்லாம் வேணும். கல்விங்கிறது அப்படி இல்லை, பயிற்சி பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பயிற்சி கொடுக்க அந்த கலையை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கல்வியா மாற்றும் போது அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை. அப்ப சிஸ்டமேட்டிக், அந்த சிஸ்டமேட்டிக்கை நம்ம கொண்டாடணும். அந்த சிஸ்டமேட்டிக் கொண்டாண்டா நீங்க ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய நிறைய பொய்கள் ஏமாற்று சொல்றோம் இல்லைங்களா. சூனியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சூனியம் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. வைக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. அப்ப வைக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்க? அதுதான் கலை. வைக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா அதுதான் கலை. சார் சொன்னார் நேற்று பேசிட்டு இருக்கும்போது, சூனியம் ஒருத்தர் வீட்டுல போயிட்டு எல்லாம் வெளியே அமைச்சிட்டு அப்புறம் வீட்டுல போயிட்டு சூனியத்தை எடுத்துட்டு கொண்டாந்து காமிக்கிறாங்க சார். அப்படிதான் காமிப்பாங்க. அப்ப அந்த கலையை நீங்க அறிவியலா பார்க்கும்போது, அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, ஏன் எதற்கு அப்படின்னு அறிவியலா பார்க்கும்போது உங்களுக்கு அதை நம்ம எல்லா தரப்பு மக்களிடம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லாம எல்லா தரப்பு மக்களிடம் ரொம்ப எளிமையா கொண்டு போலாம். அதுதான் முறைப்படுத்துறோம் அதை. ஓகேங்களா? அதனால இந்த நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் மறந்துட்டேன். மாந்தி. இப்ப எதுக்கு இந்த மாந்தி? அதே மாதிரிதான் அந்த மாந்திங்கிறது இடையில செருக்கப்பட்ட நிறைய விஷயம் சார். அதாவது எந்தெந்த கிரகத்துக்கு தசா புத்தி இருக்கோ அந்த கிரகம் தான் சார் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ஒரே நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு சனி வேலை செய்யணும்னா, சனின்ற கிரகம் உங்களுக்கு வேலை செய்யணும், உங்களுக்கு சனி தசை வரணும். சனின்ற கிரகம் தன்னுடைய முழு ஆதிக்கத்தை உங்க ஜாதகத்துல தன்னுடைய முழு ஆதிக்கத்தை வெயிட்டா பண்ணணும்னா சனியோட தசை வரணும்.
இல்லைன்னா வேறொரு திசையில சனியோட புத்தி வரணும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல சனியால ரொம்ப ஆக்ரோஷமா உங்க ஜாதகத்தை உங்களை எதுவும் பண்ண முடியாது. இல்ல வேறொரு திசையில வேறொரு புத்தியில சனியோட அந்தரம் வரணும். வந்தா ஒரு 4 மாசமோ 5 மாசமோ உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வச்சு சனியோட ஆதிக்கத்துக்கு நீங்க கீழ். சனியோட தசையும் வரல, சனியோட புத்தியும் வரல, சனியோட அந்தரமும் வரல, சனியோட சூட்சமும் வந்தா ஒரு 10-15 நாள் சனியோட கட்டுப்பாட்டுக்கு வருவீங்க. இப்போ மாந்திக்கு தசா புத்தி இருக்கா இல்லையா? மாந்திக்கு நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப மாந்தியை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ஜாதகத்துல 9 கிரகத்துல இந்த கிரகம் கெட்ட கிரகம், இந்த கிரகம் நல்ல கிரகம் நம்ம பிரிச்சுட்டு எந்த கிரகம் நல்ல கிரகமோ அது நமக்கு தசையா வந்தா நமக்கு நல்ல நம்ம ஜாதகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நம்ம சரி கட்ட முடியும். இதுதான் விதியை மதியால் வெல்லலாம்னாங்க. அதாவது விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டது விதி. ஆனா மதிங்கிறது எப்பொழுதும் சொல்ல முடியாது. அந்த மதிங்கிறது இப்ப நடக்கிற மதி நன்றாக இருந்தால் விதியை மீறி அது வேலை செய்யும். விதியை மீறிங்கிறது இல்ல, விதியை தள்ளி வச்சு விதியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு. ஓகேங்களா? நீங்க ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆர்டர் சைன் பண்ணி போட்டாச்சு, அமிச்சாச்சு. ஆனா உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்றாருன்னா கையெழுத்து போடாம இழுத்து அடிக்கிறாரு. நான் லீவ்ல போயிட்டேன், அங்க போயிட்டேன், எங்க போயிட்டேன்னு. ஆனா எச்சையும் உங்களுக்கு டெண்டர் கிடைக்கும். ஆனா ஒரு 3 மாசத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை கடைசி நாள் என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் தசாபுத்தியோட தாக்கம் சார். ஓகேங்களா? அதாவது விதியும் மதியும் இணைஞ்சு செயல்படும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் விதி வழி மதி செல்லுதல். விதி வழிதான் மதி செல்லும். ஆனா விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியும் சார். புரியுதா பாருங்களா? விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியும். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது விதிதான். அதாவது விதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு முரட்டுத்தனமான ஒரு குதிரை மாதிரி. அதுல சவாரி செய்யும் போது சவாரி செய்யற ஆளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தா அந்த குதிரையை போட்டு அடக்கலாம். ஆனா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த குதிரையோட முரட்டு அந்த முரட்டு குதிரையை ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஓகேங்களா? அந்த முரட்டு குதிரையை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய ஆறு படகுல போறீங்க. விதிங்கிறது என்ன? விதி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த படகுல ஒரு ஓட்டை இல்லைன்னு அர்த்தம். இந்த படகுல இந்த ஓட்டை இல்லைன்னா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கலாம். படகுல ஓட்டை இருந்தா என்னன்னா நீங்க இப்படி பயணம் போக முடியாது, இப்படிதான் பயணம் போக முடியும். ஓகேங்களா? இதுதான் விதிக்கும் மதிக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் என்னுடைய முதல் நூல் விதியும் மதியும் அப்படிங்கிற நூல் தான் எழுதினேன். முதல் நூல். அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இந்த கொடுப்பினையும் தசாபுத்திகளையும். ஓகேங்களா? அதனால இந்த மாந்தி அப்படிங்கிறது தேவையில்லை சார். ஏன்னா மாந்திக்கு தசாபுத்தி இல்லாத போது அது தேவையில்லை. எந்த கிரகத்துக்கு தசாபுத்தி இருக்குதோ அந்த கிரகம் தான் வேலை செய்யும். யுரேனஸ் புளூட்டோ இதுக்கெல்லாம் தசாபுத்தி இல்லைங்கிறதால அதனுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது. அதாவது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுங்க சார். தேவையில்லாம விதிகளை அதிகமா வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா ஒரு கிரகம் பார்க்குது, சேர்க்குது, பார்வை, சேர்க்கை, அஸ்தமனம், இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிருந்தா இதுவா அதுவா நமக்கு குழப்பமாயிடாங்களா? ஓகேங்களா? விதிகளை நம்ம குறுக்கிக்கிட்டா ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். அந்த கான்செப்ட் தான் என்ன பண்றோம்னா பாவ முனையை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் ஒரு அந்த ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப புள்ளி இருக்கு பாருங்க. இந்த ஆரம்ப புள்ளி தான் ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தை கம்ப்ளீட்டா வேறுபடுத்துது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். இப்ப சன் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, ஃப்ரீக்வன்சியை லைட்டா டியூன் பண்றீங்க, என்ன ஆகும்? லைட்டா கோஸ்ட் வே ஆரம்பம் இருக்குல்ல சார்? இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஸ்பீச் தெரியாது. இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஜெயா டிவி உண்டு. ஓகேங்களா? அப்ப கரெக்டான ஃப்ரீக்வன்சின் போது உங்களுக்கு அந்த படத்தோட ஒளியும் ரெண்டும் லைட்டும் சவுண்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் மாறுபடும் போது ஸ்லைட்டா மாறுற மாதிரி நம்ம ஜாதகத்தோட நேரம் ஒரு நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ வரும்போது நம்ம ஜாதகத்துடைய பலன்கள் ஸ்லைட்டாக மாறும். 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவம் ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பாவமுனை அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஜாதகம் இவரு ஜாதகத்துக்கு மட்டும் பலன் சொன்னாதான் அதுதான் சரியா இருக்கும். நம்ம பொதுவா எடுக்கும் போது என்னன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா?
அதுக்கு உதாரணங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க, நிறைய ட்வின்ஸுங்க உருவாவாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பேப் மூலமா நிறைய ட்வின்ஸ் உருவாகும் போது இது பெரிய சர்ச்சைக்குள்ளாகும். இப்போ ஜோதிடம் சம்பந்தமான சர்ச்சைகள் வந்து நிறைய டிவில தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் வந்திருக்காது, இன்னும் ராசி பலனை தாண்டல, தசாபுத்தின்ற ஏரியாவுக்கே போல. உதாரணத்துக்கு ஒரு டைம் நீயா நானா நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பெஸ்ட், கடைசியில ஒருத்தர் லக்னத்தை வச்சு பலன் சொல்லணும்னு சொன்னவருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. தசாபுத்திங்கிற ஏரியாவுக்கு இன்னும் வரல அவங்க. தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது டிவியில் வரக்கூடிய எத்தனை ஜோதிடர்கள் ஃபாலோ பண்றாங்க? தசாபுத்திங்கிறதுக்கே வரல. அதே மீறி கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஏரியாவுக்குள்ள இன்னும் டச் பண்ணல. அதுக்கு நிறைய மாணவர்கள், உங்களை மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து அழகா எடுத்துட்டு வரலாம். இது வந்து ஒளி மறைவுலாம் இல்லை. சார் கூட எங்கிட்ட கேட்டார், சார் இதெல்லாம் யூடியூப்ல போடலாமா? தாராளமா போடுங்க சார், எனக்கு ஒளி மறைவே இல்லை. ஏன்னா நான் வந்து 24 hours பிஸி தான். நான் என் செல்போன் எடுத்துட்டு பாருங்க, நைட்டு 2 மணி வரைக்கும் பேசிருக்கேன். நான் நேற்று வந்த மிஸ்டு கால் எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 2 மணி வரைக்கும் பேசிட்டு, உங்க ஜாதகத்தை பாருங்க, எல்லா ஜாதகத்தையும் 5 மணிக்கு மேலதான் போட்டிருப்பேன். 3 மணி நேரம் தான் தூங்கினேன். ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் அன்னன்னைக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவேன். நான் 12 மணி வரைக்கும் பேசிட்டு 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் புக்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். அதுக்கு காரணம் என்னன்னா, வயசு இருக்குதால நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துல எடுத்து நல்ல பிரமாதமான ஜோதிடர்களை, ஏன்னா ஜோதிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா புக் வாங்கி வச்சிருக்கேன் சார். எல்லா புக்கும் வாங்கிடுவேன் ஜோதிடம் சம்பந்தமா. நிறைய புக்ல நிறைய சிறப்பா இல்ல. காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அது உங்களுக்கு தரேன், பயன்படுத்திங்க. ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் சார். அதே மாதிரி இடம் சொல்லும் போது குற்றம் குறையும் தான் மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் ஜாலியா பேசக்கூடிய ஆளு. எதனா ஒரு கேள்வி கேளுங்களேன். ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க.